சாமி சாமி சாமி. இரு இப்ப சாமிக்கு காமி. சாமிக்கு இங்க பாரு, இங்க பாரு இப்படி ஆட்ட மணி ஆட்ட. மணி ஆட்ட, பெல் ஆட்டு, மணி அடி. மொத்தமாத்தையும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அப்படியே இல்லை. வாரத்தில் 9 மணிக்கு வந்ததுன்னா 9 மணிக்கு வந்ததுன்னு வச்சுக்க, 3 மணிக்கு போயிடலான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, 3 மணியா 4 மணிக்கு போயிடலான்னா அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு போகலாம். 9 மணினா 10 மணி ஆயிடும் வந்து சேர. இங்கே வரதா டைம் கணக்கு, இங்க வரதா டைம். ஆமாம் 10 to 5 வச்சுக்கோ. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், நான் பாப்பாவுக்கு வந்து அவள் பிறந்ததுலேருந்தே மம்மா எர்த் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து நம்ம மம்மா எர்த்லே மில்கி சாஃப்ட் ஷாம்பு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து ஹெட் டு டோய் வாஷ் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் சோப்பு யூஸ் பண்ண ஆரம்பித்ததால் தனியாக ஷாம்பு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஷாம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ், மில்க்கு, கேலண்டரில் எல்லாமே இருக்குது. சேம் இதுவும் வந்து டாக்ஸின் ஃப்ரீ, எந்த வித கெமிக்கல் கிடையாது. அண்ட் டெர்மாலஜிக்கலி டெஸ்டட் மேட்ஸ்அப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸ்கின்னோட பிஹெச் லெவல் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். இது வந்து 0+ வந்து யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதை வச்சு நான் பாப்பா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வெளியில் போக போகிறோம். என்ன ஆச்சு, குளிச்சியா? பாய் சொல்லு கேமராவுக்கு. டாடா, see you. எடுக்குமா எடுக்குமா மருந்து எடுங்க. சன்ஸ்க்ரீன், இது பேர் என்னது? ஸோ அதில் இப்போ பார்க்க போகிறது ரிச் மாய்ஸ்சரைசிங் அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன் தாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேலண்ட்லாங்கிற எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஜிங்க் ஆக்சைடு இருக்குது, அண்ட் வாட்டர் ரெசிடென்சி வந்து அப் டு 120 மினிட்ஸ் கிட்டே இருக்குங்க. இன்னொன்று மேட்ஸ்அப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, டாக்ஸின் ஃப்ரீ. இதில் வந்து SPF வந்து 50 PA++ இருக்குங்க. சன்ஸ்க்ரீன் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணு, அம்மாட்ட கொடுங்க. கை காமி. குழந்தைங்க வந்து நம்ம வெளியில் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம கை, கால், ஃபேஸ் எல்லாத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் தூக்கிட்டு போனால் நம்ம வந்து சன்லேருந்து வர ஹார்ஷான UVA அண்ட் UVB கதிர்வீச்சுலேருந்து நம்மளோட குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே பாதுகாக்கலாம். ஸோ அதனால் கம்பல்சரி வந்து இப்போது சம்மர் டைமு, அதனால் நீங்கள் கம்பல்சரி வந்து குழந்தைங்களுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாலஜிக்கலி டெஸ்டட் 0+லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் காஸ்ட் வந்து எதுவும் கிடையாது இதில். ஸோ நம்ம மம்மா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணும்போது நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதை டாக்டர் கிட்ட கொடுத்து டெர்மாலஜிக்கலி டெஸ்டட் அதை பார்த்துட்டு, அது மட்டும் இல்லைங்க நிறைய ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் நிறைய மாம்ஸ் கிட்ட கொடுத்து இது வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அவங்க நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட்டிங் வருதுங்க. அது மட்டும் இல்லை மம்மா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெர்பல் தான், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் அவங்க ஃபுல்லாக எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு சேஃபான ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. ஸோ மில்லியன் மாம்ஸ் வந்து மம்மா எர்த் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது நம்ம குழந்தையோட ஸ்கின் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நம்ம வெளியில் போனாலும் டக்குன்னு சன்பர்ன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம மம்மா எர்த்தில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு மரக்கை நட்டுட்டு வராங்க. 2025 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து நடணும் அவங்க எய்ம் பண்ணி. அது மட்டும் இல்லை மம்மா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே பிளாஸ்டிக் பாசிட்டிவ்ங்க. அவங்க எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கில் வந்து ப்ராடக்ட் கொண்டு வராங்களோ அதை விட அதிகமாக அவங்க ரீசைக்ளிங் வந்து பண்ணுறாங்க. ஒரு மந்த்துக்கு 240 MT வந்து ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. 1 MTங்கிறது 1000 kgs. அப்போ பார்த்துக்கோங்க 240 MT. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மம்மா எர்த்தில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி தான் அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து உருவாக்குறாங்க. நீங்கள் மம்மா எர்த்தில் ப்ராடக்ட் ஏதோ வாங்கி உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து
பொறுத்து அவங்க ஒன்று ஒன்றா உருவாக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆனியன் ஷாம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து அதை மேம்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எய்ம் அதுதான், நம்ம கொடுக்குற கஸ்டமர் வந்து எந்தளவுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகுறாங்கன்னு அதை பொறுத்து அதில் நிறைகள் குறைகள் எது இருக்கோ அதை வந்து அவங்க சரி பண்ணி அதனுடைய தரத்தை வந்து உயர்த்திட்டே தாங்க போகிறாங்க. ஸோ இந்த மமாயத் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் க்ரை அண்ட் மமாயத் வெப்சைட்லேயும் கிடைக்குதுங்க. நீங்களும் வந்து மமாயத்தோட ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நான் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது 20% வந்து ஆஃபரில் வாங்கிக்கலாம். அண்ணன்ட்ட காமி, அண்ணன்ட்ட மோத்த காமி, இப்படி காமி. இங்கே பாரு ஹாய் சொல்லு. ஹவ் ஆர் யூ கேளு, ஹவ் ஆர் யூ. அம்மாட்ட கூட, அம்மாட்ட மூடு அவ்வளோதான், போதும். மூடு. போட்டு வைக்குமா? அம்மாட்ட கூட மூடி வச்சாச்சி. பாப்பா பொட்டு வைக்க போகுது. காமி சாமி பொட்டு வைக்கும். அழகா காமி காமி காமிடா தங்கம், பொட்டு வைக்கும். அப்புறம் நம்ம க்ரீம் போடலாம். சாரி மூஞ்சி காமி, பொட்டு வைப்போம். கையடா, அது பிக்க கூடாது. பொட்டு வைப்போமா? காமி. குட் கேர்ள். பர்த்டே கேக் கட் பண்ண போறோம். காமி இந்த பக்கம் காமி. சரி காமி காமி பொட்டு வைக்கும். பொட்டு வைக்கணும் காமி சாமி. சரி படுத்துரு காமி. சாரா வணக்கம் சொல்லு. இங்கே பாரு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. போலாம் ரைட். இங்க வா. போலாம் ரைட். கருப்பம்பூச்சி கூப்பிட்டா வேணாமா? உட்காரு. பொட்டு வைக்குமா? அம்மா பொட்டு வைக்கிட்டே இரு. தங்க பிள்ளடா இது. நம்ம கேக் கட் பண்ணணுமா? கேக் வாங்கிட்டு வரியா? பாப்பாவுக்கு கட் பண்ணணும். நான் கேக் வாங்கிட்டு வரட்டா? கட் பண்ணுவோமா? பைக்ல போய் வாங்கிட்டு வாங்க. மேக்கப். மேக்கப் பண்ண சாரா. என்ன சார் அது? சன்ஸ்கிரீனா? சன்ஸ்கிரீனா அது? A for apple, B for ball, C for cat, D for duck, E for elephant, F for G for H for H. என்னது? ஹார்ஸ். I for J for Jack. Very good. K for L for M for M for M for N. என்னது? N for சரி. N for என்ன? அச்சோ. So 1 to 3 சொல்லு. 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்டி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு விளாக் தாங்க. ஸோ விளாக்னால் இது வந்து நான் இப்போ ஒரு 6 மாதமாக அமாவாசை வந்து சமயபுரம் போயிட்டுருக்கோம் எங்கள் ஃபேமிலியோடு. நாங்கள் வந்து தை மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். தை மாதத்துலேருந்து ஒரு மாதமும் நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு, அமாவாசை அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிட்டு காலையில் வந்து ஒரு 4:30 மணிக்கு மேலே கிளம்பி வந்துடுவோம் சாமி கும்பிட்டு. இதுதான் தொடர்ந்து வந்து அமாவாசை போயிட்டுருக்கோம். சமயபுரம் பாப்பா சாமிங்க. இந்த டைம் வந்து இன்னைக்கு நம்ம போகிறது 3வது அமாவாசை. தை, மாசி, பங்குனி இந்த இப்போ மாதம் போயிட்டுருக்கு. இது 3வது அமாவாசை. இதுக்கு முன்னாடி போன வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நான் சேர்த்து ஒரே வீடியோவை போடுறேன். ஸோ எல்லா அமாவாசையும் வந்து சாமியை பார்க்க முடியாது, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 2 அமாவாசை நாங்கள் சாமியை பார்த்தோம்.
மற்றபடி நாங்கள் தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் கோவில் இருக்குது, அங்கே கற்பூரம் ஏற்றி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு வந்துடுவோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு 12 அமாவாசை போனால் கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம என்ன வேண்டிக்கிட்டு அங்கே போய் தங்குறோமோ அது சீக்கிரமே அதுக்குள்ளவே நடந்துருங்க. இதுதான் ஒரு ஐதீகம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அமாவாசை வந்து அங்கே போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது கோவிலுக்கு போகிறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சமயபுரம் மாரியம்மனை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம என்ன நினச்சிட்டு அந்த கோவிலுக்கு போகிறோமோ அது அப்படியே நடக்கும். அதை அனுப்பிட்டு இருப்பாங்க. அதனால இல்லை நம்ம வந்து 4 to 5 தண்ணி எடுத்துட்டு பாப்பா கை தண்ணிட்டு வரோம். வாடா பேர் என்ன? அது மட்டும் இல்லைங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து அமாவாசை வராங்கங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தா தெரியும். அவ்வளோ பேர் வந்து குழந்தைங்களோட குட்டி குழந்தைங்களோட வந்து அவ்வளோ ஒரு பயபக்தியோடு அங்கே தங்கிட்டு எல்லாருமே சாமியை பார்த்துட்டு எல்லாருமே போகிறாங்க. ஸோ நான் போனது வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், தொடர்ந்து வரீங்களான்னு. அவங்க வந்து அந்த 12 அமாவாசை அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க எப்போதுமே தொடர்ந்து நிறைய வருஷம் வந்துக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ இதனால் அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றம் கிடைக்குது. நாங்கள் என்ன நினச்சிட்டு வரோமோ அது வந்து சீக்கிரமே நடக்குது, எங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுலாம் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான் எல்லாமே. அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து திருச்சி பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் சமயபுரத்து அம்மன் கோவிலில் போய் தங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குங்க. திரும்பலாடா அப்படி தெரியாம சொல்லு. பாரு அதோ கூப்பிட்டு அது மட்டும் இல்லைங்க, அமாவாசை அன்னைக்கு வந்து அம்மன் கோயிலில் தங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அம்மனுக்கு உகந்தது அமாவாசை, பௌர்ணமிங்கிறது சிவன் முருகர் எல்லாருக்கும் உகந்தது பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அமாவாசை உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்குது, இப்போ திருச்சி வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன அம்மன் கோவில் இருக்கோ அங்கே எல்லோரும் போய் எப்படி தங்குறாங்களோ அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக தங்கிட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்ம மற்ற நாட்களில் வந்து வீட்டில் சாமி கும்பிட்றத விட அங்கே போய் ஒரு நாள் தங்கிட்டு அந்த அம்மனே வந்து மனசார நினச்சிக்கிட்டு அங்கே தீபம்லாம் ஏற்றிட்டு வந்தால்
கண்டிப்பாக அது கோடி புண்ணியங்களையும் கோடி பலன்களையும் நமக்கு வந்து கொட்டி தருங்க. கண்டிப்பாக போங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப லாங்கில் இருந்தாலும் நீங்கள் திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மனை வந்து ஒரு டைமாக வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ அந்த அம்மனை பார்த்துட்டு போனாலே நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் தான். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட நான் 6 மாதமாக போயிட்டுருக்கேன். ஆனால் வீடியோஸ் வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் எடுத்திருக்கோம். அது ஃபுல்லாக எடுத்து கண்ணாடி பார்த்தா வர மாட்டேங்குது. எடுத்தோம். மெக்கானிக்ஸ் எல்லாம் இல்லடா அவனை. எனக்கு இல்லடா. இன்னும் ஒன்று அப்படியே வாயில குடி பார்ப்போம். இரு அப்படியே பொறுமையா. என்ன ஸ்டெப் அது? பரதநாட்டியம் பார்த்துருவோம். பரதநாட்டியம் மாதிரி வந்து மண்ணை வெட்டி வெண்ண பண்ண தெரிஞ்சுக்கல. ஓப்பன் பண்ணிட்டான்டா. அதெல்லாம் தெரியல. போகும்போது நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு போயிடுறது. நிறைய பேர் விரதம் இருந்து தங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் விரதம் இருக்கிறது இல்லை. அதனால் நாங்கள் டிஃபன் போகும்போது சாப்பிட்ருவோம். இல்லை நாங்கள் ஏதோ சாப்பாடு வீட்டில் செஞ்சு கூட லெமன் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டில் தங்கிட்டு காலைல தீபம் ஏற்றிட்டு வர்றது இதுதாங்க வழக்கம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
ஆமாம் இல்லை அந்த ஹோட்டல்லாம் இருக்குல்ல நம்ம அங்கே காப்பாடு தான் ஜிஎஸ்டி இது பண்ணுவோம். அவன் நிலமையை யோசிச்சு பார்க்கணும்ல இல்லை காஃபி காஃபி யாரு யாரு இவங்க யாரு யாரா இங்கே பாரு தம்பி பாப்பாவுக்கு அதான் இந்த கூப்பிடு தம்பிக்கு ஹாய் சொல்லு. கை கொடு தம்பிக்கு. அந்த கை கொடு. இந்த கை கொடு. இந்த கை கொடு. கை கொடு தம்பி கை கொடு. தம்பி கை கொடு. உட்காந்து காணும் கட்டிங் சூப்பராக தெரியுதா? நாற்பத்தஞ்சு மணி ஒரு சார்ஜர் ஓடாது. 4 மணி நேரம் தான் ஓட்டு. யார் போட் 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 போயிருக்கோம். போய் சரி பண்ணுங்க. அந்த 4 மணி நேரம் ஓட்டணும் புடி 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 ஏ வந்துச்சு புடி 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 ஏ ஏந்திரி ஏந்திரி ஏ ஏந்திரி 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 அப்படி இப்படி போட ஒன்னாகாதரா ஒன்னாகாதா இந்த லைட் ஒன்னாகாதரா. கை வந்து லைட்டா சவுண்டா பெருசா வச்சுக்கீங்க. ஏய் சாயிர வந்துரு வந்துரு வந்துரு. பரவாயில்ல மாமா நம்மள அறிவாளி நினைக்கிறேன். நல்ல முடிக்க அண்ணா தெரிவிச்சில்லை. கண்டிப்பாக நீங்கள் அம்மனை பற்றி உங்களுக்கு ஏதாவது நிறைய தகவல் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு மெமரிஸ்க்காக போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து மாதம் சமயபுரம் வரீங்க, அமாவாசை அன்னைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபர். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த ஒரு நிறைய சப்ஸ்கிரைபரை பார்த்துருக்கேன். தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி 5 மாதம் நாங்கள் போயிருக்கோம். இப்போ வைகாசியும் போயிட்டு வந்தாச்சு. 5 மாதம் போயிருக்கோம். இந்த 5 மாதமும் நான் நிறைய சப்ஸ்கிரைபரை பார்த்துருக்காங்க, நிறைய மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பேசுவாங்க எல்லாருமே. பார்த்தா அவங்க நான் வந்து ஸ்வீட் டிவியில் பார்த்தேன், வில்லேஜ் பேபிஸில் பார்த்தேன், நிறைய பேர் வந்து பேசுவாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க வந்தால் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கும் அம்மனை பற்றி என்ன விஷயம் தெரியுதோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன மிராக்கல் நடந்திருக்கோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து இந்த மிராக்கல் நடந்திருக்குங்க போயிட்டு வந்ததால் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது
அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் போவாங்க, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப நெருக்கடியில் இருந்தேன். ஸோ என் வீட்டுக்கார் வந்து அதுக்காக முக்கியமாக வந்தார். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் இருக்குங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாயிட்டே வருது. அது நமக்கு போக ஆரம்பித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 3 அமாவாசையில் ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால் அங்கே போய் நம்ம தங்கிட்டு வந்தாலே மனசு மைண்டு எல்லாமே ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு ஆக்டிவாக ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக அது போனால் தான் அதில் உணர முடியும். நம்ம சொல்கிறத கேட்டு அது எதுவுமே உணர முடியாது. அந்த இடத்துக்கு போய் தங்கியிருந்த அம்மனை பார்த்துட்டு வந்தால் மட்டுமே அதை உணர முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள், பிப்ரவரி மந்த்து, மார்ச் மந்த்து, ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்தந்த மந்த்து நாங்கள் போனது தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதேமாரி நீங்கள் அமாவாசை அம்மன் கோவில் இல்லை மற்ற கோவில் எங்கே போனாலும் அங்கே போயிட்டு உக்காந்துட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், குடும்ப கதை பேசுவாங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்படியே பொழுது போகணுங்கிறதுக்கு அப்படி பண்ணுறது. ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயங்க. நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா அதாவது சாமியை பற்றியுமே பேசுங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள், அதை பற்றி பேசுங்க, அந்த ஸ்லோகம் சொல்லுங்கள். அந்த மாதிரி அம்மனை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க லைஃப்பில் நடந்த அற்புதங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக நம்ம பார்க்கணும். முடியலன்னா அம்மனுடைய ஸ்லோகம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான். ஏன்னா நம்ம இங்கேருந்து ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு அங்கே போகிறோம். ஸோ நம்ம வந்து அம்மனை பற்றியே நினச்சிட்டு அவங்களுக்காகவே வேண்டிக்கிட்டு அப்படியே இருந்தால் தான் அந்த முழு பலன் வந்து கிடைக்குங்க. அது டேரெக்டாக அதுலேயே வச்சா ஏன் பசடிச்சு வைக்கணுமா? மூளை சூப்பராக வேலை செய்யுது. அதேமாரி நீங்கள் கையில் வந்து நெய்யோ இல்லைனா ஏதாவது தீப எண்ணெயோ பஞ்சதீப எண்ணெயோ எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தீபம் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக தீபம் போட்டுட்டு வாங்க. நான் வந்து பஞ்சதீப எண்ணெய் நெய்யும் எப்போதுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுமாரி திரி வந்து இந்த தாமரை தண்டு திரி, பஞ்சு திரி எடுத்துகிட்டு போயிட்டு தீபம் போட்டு சூடெல்லாம் ஏற்றிட்டு நம்ம பஞ்சகவி கப் சாம்பரெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்படி சாமி கும்பிட்டு வரது தான் வழக்கம். அடி அப்பா அப்பா ஆயவே அப்பா அவங்க எடுக்க முடியாது. ஆடி 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 சாயர குனிஞ்சு அடி. சாயர அப்படி குனிஞ்சு இப்படி அடி. குனி இங்க இப்படி குனிஞ்சு அடி. கும்மி அடி கும்மி அடி. இப்படி அடி. கும்மி அடி செய்யறா. டான்ஸ் போறே. சாயர அடி அடி கும்மி அடி. இப்படி அடி. இப்படி அடி. கும்மி அடி. சூப்பர் வா. சூப்பர். டான்ஸ் போடு. டீ கடைக்கு போனோம், நீங்க போன வராங்க.
கும்மி அடி அடி கும்மி கும்மி அடி கும்மேடி சாயர கும்மேடி சாயர கும்மேடி 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 இப்படி அடிக்கலாம் ஆமாயா இப்படி அடி இப்படி அடி இப்படி அம்மா கும்பை கும்பை ஐயே ஆடி ஆடி கும்பை அடிச்சிருச்சு கும்மி அடிக்கிற ஆட மாட்டேங்க பாரு ஐயோ அங்க சித்தியா சுத்தியா போய் சித்தியா சுத்தியா வா அண்ணன் அப்படி சித்தி இப்ப வரப்ப இப்ப ஈவினிங் தான் ஒரு பணம் 50,000 கட்டினாரு ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு அது உடனே போயிடுச்சு 51,000 51,000 இப்ப கட்டிட்டு தான் வரேன் வீடியோ எடுக்கிறேன் ஓடு 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 ஒரு சாயரா எங்க இருக்கு சாயரா கண்டுபிடி